my dear boys and girls, welcome to another video. So இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ ப்ளே பண்றேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டிங்களா? ஹார்ட் அட்டாக் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50-55 வயசுக்கு மேலே ஆனால் தான் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற காலம் மாறி, இல்லாட்டி ஹார்ட் அட்டாக்ன்றது இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் ரிச், பணக்காரங்களுக்கு மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற காலம் மாறி இன்றைக்கி ஏழை பணக்காரன் வயசானவன் யங்ஸ்டர்னு வித்தியாசம் பார்க்காம வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு 20 வயசு தான் ஆகுது, 35 வயசு தான் ஆகுது, எனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராது, நான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்கிற நிலைமை மாறி இது எந்த அளவுக்கு நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் ஒரு 17 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததாக ரெக்கார்டு இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருந்து நல்ல டயட் மெயின்டைன் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்ற காலம் மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடியை பில்ட் பண்ணுற பாடி பில்டர்ஸ்க்கும் ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல டயட் மெயின்டைன் பண்ணி பாடியை மெயின்டைன் பண்ணுற அத்லெட்ஸ்க்கும் ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 25-30 வயசுக்குள்ளே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வயசானவங்களுக்கு மட்டுமே வந்துட்டு இருந்த ஹார்ட் அட்டாக் ஆனது இப்போது யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் பாடி பில்டர்ஸ்க்கும் அத்லெட்ஸ்க்கும் ஏன் வருது, ஸோ ஃபிட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்க நமக்கும் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னா அதிலிருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கான சில வழிகளையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அப்படி ஆகக்கூடாதுன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? ஒரு காலத்தில் 50 வயசுக்கு மேலானால் தான் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற நிலைமை மாதிரி இன்றைக்கி 20 வயசுக்கு மேலானாலே ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். ஒரு ஸ்டாட்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ல் 1 நபர் ஹார்ட் அட்டாக் வர நபர் 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கான முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஒரு செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைலில் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஆக்டிவிட்டி அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், டிரான்ஸ்ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸை இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட பிஸி லைஃப்பில் சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால டக்குன்னு ஸ்விக்கி, ஜொமாட்டோ இந்த மாதிரியான ஆப்பில் இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போயிடுறாங்க. அதில் டிரான்ஸ்ஃபேட்ஸ் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காரணங்களில் முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக இருக்கிற ஃபுட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைக் பீஸா, பர்கர், இல்லாட்டி ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்ல போகிற சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், சவர்மா இந்த மாதிரியான நிறைய ஃபுட்ஸ் நம்ம டக்குன்னு எடுத்து சமைச்சு கொடுக்குற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபேட் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை அதிகமாக கன்சியூம் பண்ணாலையும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூணாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து வேலைக்கு போகிற ஆம்பளை வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணங்களில் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நாலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷ்னலான காரணங்கள் தான். ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, ஸோ இந்த மாதிரியான காரணங்கள், அண்ட் டயபெட்டிஸ், ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலையும் ஹார்ட் அட்டாக் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஞ்சாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸாக வீட்டில் ஒரு பெரியவருக்கு, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குன்னா அடுத்து வர யங்ஸ்டர்ஸ்க்கும் அது வரதுக்கான காரணங்கள் கொஞ்சமாக மைன்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி பில்டர்ஸுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது?
எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிட்டா ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்ற காலம் போய் எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிற பாடி பில்டர்ஸுக்கும் ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. பாடி பில்டர்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி பில்டர்ஸ் கன்சியூம் பண்ணுற ஸ்டீராய்ட்ஸ். ஸோ அவங்க ஸ்டீராய்ட்ஸ் அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணுற காரணத்தினால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வராது, பட் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வரும். ஒவ்வொருத்தரோட உடலுக்கும் ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அந்த பொட்டன்ஷியலை தாண்டி வெயிட் போடுறது, இல்லை அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சி செய்கிறது, ஸோ இந்த மாதிரி காரணங்களாலையும் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூணாவது, அத்லெட்ஸுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்லெட்ஸுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஎஸில் 1400 அத்லெட்ஸை கூப்பிட்டு வந்து ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36% ஆஃப் த அத்லெட்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காரணம் ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டிசீஸோட பேர் ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி அப்படின்ற டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் வந்த அத்லெட்ஸுக்கு அவங்களோட ஹார்ட் மசில்ஸ் வந்து திக்கர் ஆகிடும். ஸோ அந்த ஹார்ட் மசில் திக்கர் ஆனால் அந்த ஹார்ட்டால் ஈஸியாக பிளட்டை வந்து அதர் ஆர்கன்ஸுக்கு பம்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த ரீசன்னால் அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி டிசீஸ் வந்து அத்லெட்ஸுக்கு வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் தெரியாது, சைலண்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17% ஆஃப் த அத்லெட்ஸுக்கு அவங்களோட ஆர்ச்சரிஸில் ஏற்பட்ட மால் ஃபங்க்ஷன் காரணமாக ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4% ஆஃப் த அத்லெட்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காரணம் அவங்களோட ஹார்ட்குள்ளே நடக்கிற எலக்ட்ரிக் பல்ஸில் ஏற்படுற மாற்றங்கள்னால ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து எப்படி நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வராமல் நம்மளே ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, டெய்லியும் ஒரு கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் வீக்லி 4 times ஆகுது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ்னால் ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்கி தான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. காலையில் ஒரு 10 minutes ஒரு ரன்னிங்கோ இல்லை ஜாகிங்கோ போகிறது, இல்லை ஒரு 15 minutes யோகா பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன எக்ஸசைஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தினமும் பண்ண பாருங்கள். அண்ட் ரெண்டாவது விஷயம், ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப இந்த டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் மூணாவது விஷயம், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கண்டிப்பாக கூடவே கூடாது. அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ண பாருங்கள். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்குங்க. தேவையான அளவுக்கு தூக்கம் இல்லை. இந்த மொபைல் வந்த பிறகு இந்த மொபைலில் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சோஷியல் மீடியாவில் அடிக்ஷன் ஆகி நைட்டில் ரொம்ப நேரம் தூங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் ஷெட்யூல் வச்சுக்கோங்க. 8 ஹவர்ஸ்னால் 8 ஹவர்ஸ், இல்லை 7 ஹவர்ஸ்னால் 7 ஹவர்ஸ் நல்லா தூங்க பாருங்கள். அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஆஸ் அ யங்ஸ்டராக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தெரியும். யூ கேன் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அண்டு அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் அ மெடிக்கல் செக்கப். வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்து பாருங்கள். நீங்கள் என்ன தான் ஃபிட்டாக இருக்கீங்க, என்ன தான் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சாலையும் கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்து பாருங்கள். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலையும் தெரிய வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குன்னா அவங்களும் ப்ரிவெண்ட் பண்ணிவாங்க. ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.